ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முசுகு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட செகண்ட் பார்ட்டோட 11th and 12th எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோட்ஸ். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ரூடியஸை காட்டுறாங்க. எரிஸோட ஃபேமிலியில் இருக்காங்க. ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு ரூடியஸ்க்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்திருக்காங்க. கிளைனும் வாரியர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எரிஸ், ராக்ஸி, சோஃபியா எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்படியே அங்கே இவனுக்கு எதுவும் நடக்குது. பார்த்தா இவனோட பாஸ்ட் செல்ஃபுக்கு போயிடுறான். என்னை விட்டு போகாதீங்கிறான். பார்த்தா பின்னாடி தான் அந்த டிராகன் கார்டு இவனை குத்திடுறாரு. இப்போ தான் கண் விழிக்கிறான். இது எல்லாமே ஆக்சுவலி ஒரு கனவு. இப்போ தான் அங்கே ரூஜட் வாரியர்னு கேட்குறாரு, உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு. இல்லை எனக்கும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். யார் அந்த மேன் கார்டுன்னு இப்போ கேட்குறாரு. இப்போ தான் ரூடியஸ் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறான். இப்போ வாரியர்னு சொல்கிறாரு, மேன் கார்டு, டிராகன் கார்டு இவங்களாம் வந்து ரொம்ப பழைய ஏராவை சேர்ந்தவங்க. இவங்களாம் இன்னமும் சண்டை போட்டுட்டா இருக்காங்க. இப்போ ரூடியஸும் சொல்கிறான், மேன் கார்டு வந்து இந்த கேர்ஸை பற்றி சொன்னதெல்லாம், அதாவது இப்போ உங்கள் இனத்து மேலே இருக்கிறதுமே ஒரு கேர்ஸ் தான் காரணம். நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்க ஸ்பியரில் தான் அது வருதுங்கிறாரு. இந்த கேர்ஸ்க்கு காரணமும் லேப்லாஸ் தான். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நீ போட்டாலே போதும், இந்த கேர்ஸ் மறைஞ்சிரும்னு சொன்னாருன்னு சொல்கிறான். இப்போ ரூடியஸ் அவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. ரூடியஸ் அப்படியே அவனுக்கு அங்கே இருந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான். அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ கிட்ட தான் எப்பயுமே சோஃபியா கூட விளையாடுவான். இப்போ அங்கேயும் போய் பார்க்குறான். வாரியர்னு கேட்குறா, இதான் உன்னோட ஹோம்லேண்டானு. ஆமாம், அதானே இப்போ இருக்கிறதோட இன்னும் பல மடங்கு அழகாக இருக்குங்கிறான். சரி, அப்போ நம்ம பெரிய வேண்டிய நேரமாக வந்துருச்சான்னு கேட்குறாரு. எரிசு ரூடியஸ் அவர் தடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறா. ரூடியஸ் ஆனால் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு அவன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ நாள் டெட்டுங்கிற பேரை கேட்டாலே எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீ பண்ண எஃபர்ட்னால இப்போ எங்கே போனாலும் டெட்டுங்கிற பார்ட்டியை கேட்டு எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதுக்கு நீ தான் காரணம் ரூடிங்கிறான். அந்த பல இன்சிடென்ட்லாம் ஞாபகப்படுத்துறான். ஷிரோனோட சோல்ஜர்ஸ்லாம் இவனை பார்த்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க அவங்க ஃபேமிலியை காப்பாற்றினதுக்கு. அதேமாதிரி அங்கே ராக்ஸியோட ட்ரைபு இவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா. ரூடியஸ் இதுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, உன்னோட எஃபர்ட்ஸ் தான் இதுக்கான ரிசல்ட்டுங்கிறான். 4 வருஷமா என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஆனால் நீ வந்தோடனே தான் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கேங்கிறான். ஆனால் இது எல்லாமே மேன் கார்டு சொல்லி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிறான். கணக்கு தெரியாத ஏதோ ஒருத்தர் உதவினாருங்கிறத நான் நம்பலை. என் கண்ணு முன்னாடி இருக்க நீ தான் எனக்கு உதவுனுங்கிறாரு. ஏரிஸ், உனக்கு இருக்க திறமைக்கு நீ என்னோட இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே மட்டும் இருங்கிறாரு. சரி, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூடியஸ் அவன்கிட்ட கொடுத்து அதே $1 திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாரு. இல்லை, அதை நீயே வச்சுக்கோங்கிறான். இது உனக்கு முக்கியமானதில் நினச்சேங்கிறாரு. அதனால தான் நான் அதை உங்களை வச்சுக்க சொல்கிறேங்கிறான். இப்போ அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. எரிஸ், ரூடியஸ் போயிட்டு வரேன், நம்ம திரும்பி மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அப்படியே எங்களோட பழைய ட்ராவலில் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். நான் இன்னும் அவர்கிட்ட நிறையா சொல்லணும். எனக்கு அவர்கிட்ட டக்குன்னு பார்த்து குட் பைன்னு சொல்ல மனசு வரலங்கிறான். இப்போ அங்கே ஊரில் மிச்சமாக இருக்கவங்களாம் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. இப்போ அந்த கேம்புக்கு எரிஸ் ரூடிஸும் போகிறாங்க. அங்கே இப்போ தான் கிளைனை பார்க்குறா எரிஸு. இப்போ அவளும் ரொம்ப நாள் பார்க்கறதுங்கனால ரொம்ப அழுகுறா. இப்போ அங்கே இருக்க அந்த சர்வெண்ட் ரூடியஸ் நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கிறாரு. எரிசும் இல்லை, ரூடியஸ் எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்கிறான். இப்போ அவர் வந்து நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷங்கிறாரு. எரிஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், யார் இறந்து போகலாம் சொல்லுங்கன்னு கேட்குறா. உன்னோட அப்பா, அம்மா, கிராண்ட் ஃபாதர் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா ஒரே இடத்துல தான் இருந்தாங்க டெலிபோர்ட் ஆனப்போ. அதனால வந்து அங்கே போன இடத்துல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதை வந்து கிளைன் தான் நேரில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்கிறாரு. இந்த மாநாடு சர்ச்சருக்கு யாராவது ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் தான் பொறுப்பேற்றணும். அதனால உங்கள் தாத்தா எல்லாருமே கை காமிச்சாங்கிறாரு. ரூடிஸ் இது கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ண மாதிரி தெரியலையான்னு கேட்குறான். எரிசும் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறா. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் இது ஆஷரா கிங்டமோட இப்போ இருக்க நிலமைங்கிறாரு. இப்போ எரிசு அடுத்து என்ன நடக்கும்னு கேட்குறா. இப்போ எரிஸோட அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால எரிஸ் வந்து இதே ஃபேமிலியில் இருக்க வேற ஒரு பிரான்ச்சுக்கு கொடுக்க போகிறாங்களாம். ஒரு மெய்டு, ஸ்லேவ், அந்த மாதிரி ஒரு சர்வெண்ட்டா. அங்கே அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்யணுமா, என்ன சொன்னாலும். இப்போ எரிஸ் எல்லாருமே வெளில போக சொல்லிடுறான், அப்போ தான் தனியாக இருக்கணும்னு. வெளில வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இப்போ ரூடியஸும் கிளைண்ட்டை போய் பேசுகிறாங்க. பார்த்தா நிறையா பேர் மிஸ் ஆனவங்களோட லிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தா இப்போ ரூடியஸோட அம்மா பேரும் இருக்குது. பார்த்தா அதில் இன்னும் சோஃபியோட பேருமே டிக் ஆகாமல் இருக்குது மார்க்கில். அங்கே இறந்து போனவங்களோட லிஸ்ட்டும் பக்கத்தில் இருக்குது. அதுலேயும் போய் செக் பண்ணி பார்க்குறான். அதுலேயும் சோஃபி பேர் இல்லை. இப்போ தான் கிளைன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் இன்னும் சாகலை, ஆனால் எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ரூடியஸ் உட்காந்துருக்கான். ரூடியஸ் ரூமுக்கு எரிஸ் வரா. வந்து நான் உன் கூட இருக்கணுங்கிறான். ரூடியஸ், எனக்கு இப்போதைக்கு அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அவன் கூட ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்கிறான். Rudius, listen close. I want to be your little kitty. Meow.
இப்போ அடுத்த நாள் காலையில் ரூடிஸும் காட்டுறாங்க, ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ வெளில போயிட்டு மணியை பார்த்துட்டு எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு, வா எரிஸ் எந்திரிங்கிறான். பார்த்தா உள்ள எரிஸ் இல்லை. பார்த்தா அங்கே அவளோட முடியை கட் பண்ணியிருக்கு. அங்கே பக்கத்தில் டெஸ்க்லேயும் பார்க்குறான், ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. ரூடியஸ், நீ நானும் இன்னும் மேட்ச் ஆகலை, நான் இப்போ வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. இப்போ தான் அங்கே இருக்க சர்வெண்ட் அவர்கிட்டே வந்து கேட்குறான் எங்கே போயிருக்கான்னு. மன்னிச்சிருங்க ரூடியஸ், உங்கள்கிட்ட அவள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளைன் கூட வெளில போயிருக்கா அப்படிங்கிறாரு அவரும். அதாவது அவங்க பெர்மனெண்ட்டாக வெளில கிளம்பிட்டாங்க. ஏன்னா இந்த கிங்டமில் இருந்தால் இன்னும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகணுங்கிறதுக்காக, அவங்க தலைமறைவாக இருக்கணுங்கிறதுக்காக எரிஸ் அவங்களோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டா. இப்போ அவங்க 2 பேரும் இங்கே வெளில போயிட்டாங்க, திரும்பி வரமாட்டாங்க. இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன, என்னை ஏமாற்றிட்டாளா? இதோட 11th எபிசோட் முடியுது. இப்போ 12th எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கிளைனையும் எரிஸையும் காட்டுறாங்க. அவங்க இந்த கண்ட்ரியோட பார்டர் தாண்டி வெளில போயிட்டு இருக்காங்க. இப்போ ரூடியஸோட பழைய லைஃப்பில் காட்டுறாங்க. இப்போ அங்கே கேஃபிட்டீரியாலேயே வந்து நிறைய பேர் வந்து அவங்களை தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்காங்க சாப்பாடுவாங்க. உங்களுக்குலாம் சொல்லி தெரியல சின்ன வயசுலேயே லைனில் வரணும்னு சொல்லிட்டு ரூடியஸ் கேட்குறான். இதுக்காக அவனே சேர்த்து எல்லாம் புலி பண்ணுறாங்க பேஸ்கெட் பால் கோச்சில். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவனும் ஸ்கூலுக்கு போகிறதே இருக்க ஆரம்பித்தான். அவங்க அப்பா மட்டும் கூட பேச மாட்டேங்கிறான், என்னை தனியாக விடுங்கிறான். இப்போ அப்படியே ரூடியஸும் காட்டுறாங்க இந்த வேர்ல்டில். இப்போ அந்த சர்வெண்ட் வந்து கேட்குறான், இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீ தானே, உங்களுக்கு சில வேலையெல்லாம் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோன்னு. இப்போ அவரும் சொல்கிறாரு, இங்கே மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண முடியல, உங்களோட எத்மஜுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறான். ஆனால் ரூடியஸ் எதுவும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரியும் எரிஸ் உங்களை விட்டுட்டு போன உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றா ஜேர்னி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது அவங்களோட நல்லதுக்காக தான். இப்போ அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் எங்களை பொறுத்த வரைக்கும் எரிஸ் வந்து அந்த மானா பிளாஸ்டில் எங்கேயோ டெலிபோர்ட் ஆனவன் தான், இப்போ வரைக்கும் வெளில ரிட்டர்ன் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாமல் இங்கே எதிர்த்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யலாங்கிறாரு. ரூடியஸாக பையனை எங்கேயாவது வெளில துரத்துறீங்களான்னு கேட்குறான். இல்லை நான் அப்படி சொல்ல வரல, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல வந்தேன். ஏன்னா நீங்கள் இங்கே ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படல, எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ரூடியஸையும் கிளைனையும் காட்டுறாங்க. அப்படியே அங்கிட்டு நம்ம வாரியரையும் காட்டுறாங்க. அவர் அங்கே இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் யாருன்னு கேட்டப்போ நான் டெட் அண்ட் பார்ட்டியை சேர்ந்துருக்க ரூஜெடுங்கிறாரு. அவங்களும் யாருமே பயப்படாமல் வந்துட்டு நல்லா நார்மலாக பேசுகிறாங்க. அந்த கர்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது போல இருக்கு. இப்போ இந்த பக்கம் திரும்பி எரிஸை காட்டுறாங்க. ரூடியஸ் உண்மையுமே ஒரு ஸ்ட்ராங்கானவன் தான். அவனுக்கு என்னதான் வயசு கம்மியாக இருந்தாலுமே அவனை எந்த சேலஞ்சில் போட்டாலுமே அதுலேருந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி வெளில வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் வாரியர் சொல்கிறாரு, நான் ஒரு சூப்பர் வாரியர்னு. இப்போ எரிஸை காமிக்கிறாங்க. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கனால அவன் என்னை விட்டு போக மாட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் அவனும் ஒரு தூரம் என்னை விட்டு போயிட்டான், ரொம்ப தூரம். அந்த டிராகன் கார்டு இவனை கொல்ல நினச்சார்ல, அதை சொல்கிறா. நான் என்னமா அவனுக்கு ஒரு வீண் சிரமமாக இருக்கு எனக்கு தோணுது, நான் இன்னும் அந்த அளவுக்கு அவன் கூட வர அளவுக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறா. இப்போ இந்த பக்கம் ரூஜோட ஒரு நெத்தியில் இருக்க அந்த ரேட்டு எமரால்ட காட்டுறாரு. அவங்களும் இது பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, நான் என்னோட வீட்டில் போய் வில்லேஜில் இருக்கவங்க எல்லாத்தையுமே இதை பற்றி சொல்லுவேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னை பார்த்து பயப்படலையான்னு கேட்குறாரு. சின்ன பையனாக தான் மேபி பயந்துருப்பேன், ஆனால் நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, இதுக்கப்புறம் எப்படி உங்களை பார்த்து பயப்பட சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே எரிஸையும் கண்டினியூ பண்ணுறாங்க. அவன் எனக்காக நிறையா பண்ணியிருக்கான், ஆனால் நான் அவனுக்காக எதுவுமே பண்ணல, அவனை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் ரூஜர் கிட்டேயும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் சாப்பிடுவீங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு. அவரும் சீரியஸாக சொல்கிறார், அப்போல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு. அங்கே இருக்கவங்களாம் இது ஒரு ஜோக்கு தான் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே மாற்றின ரூடியஸ் தாங்கிறாங்க. ஆனால் ரூடியஸ் பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் தேர்ட் பிரின்ஸ் ஜானபாவை காட்டுறாங்க. ரூடியஸை தேடி அவன் இன்னும் வந்துட்டு தான் இருக்கான். அவன் கூட ஜெயிலில் ஷேர் பண்ண அவனையும் காட்டுறாங்க. அவனும் இப்போ இங்கே பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கான். கிளைனோட டைம்லையும் காட்டுறாங்க. எல்லாருமே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டெட் அண்ட் பார்ட்டி மாதிரியே இருந்த இன்னொரு பார்ட்டியும் இப்போ காட்டுறாங்க. இப்போ அப்படியே ராக்ஸி கிட்ட காட்டுறாங்க. அங்கே அந்த டீமன்கள் உட்காந்துருக்கா. யார் அதிகமாக குடிக்கிற போட்டியில் ஜெயிச்சிருக்கா. இப்போ முன்னே நடந்த மாதிரியே தான் அந்த டீமன்களுக்கும் காசு இருக்கிறதுனால அவங்கள வெளில துரத்துறாங்க. ராக்ஸி தான் அவள்கிட்ட இருக்க காசை கொடுத்து அவளை காப்பாற்றுறா. இப்போ அவளும் அதே மாதிரியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா, நீ வந்து கிஷிருக்கு முன்னாடி நிற்கிறேன்னு. அதே ஆஃபர் தான் வர்றா, நான் வேணா என்னோட டீமன் ஐவன் உனக்கு தரவான்னு. ராக்ஸி எனக்கு ஒன் டீமனை எல்லாம் வேணா, எனக்கு ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சி தரியான்னு கேட்குறா. அதாவது உனக்கு ஒரு டீமனை வாங்குறதோட அவங்க என்ன அவ்வளோ முக்கியமானு கேட்குறா அவளும். ஆமாம், நான் என்னோட ஸ்டூடெண்ட் ரூடியஸ் கிரேராட்டோட ஃபேமிலியை தேடிட்டு இருக்கேன், அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கிறா. இப்போ அந்த டீமனும் யோசிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சேங்குது. இப்போ அங்கே பாலம் அவனோட பொண்ணு கூட திரும்பி ஒன்று சேர்றான். இப்போ அங்கே லிலியும் ஆயிஷா வந்துட்டாங்க. ஆனால் அங்கே நார்னோட அம்மா மட்டும் வரல. இப்போ அவளும் அழுவுறா, எங்கள் அம்மா எங்கன்னு. கவலைப்படாத, அடுத்தவங்க அண்ணி அவங்க அம்மா தான் தேடிட்டு இருப்பாங்க, கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கிறாங்க. பார்த்தா இது எல்லாத்தையுமே அந்த டீமன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த தொலைஞ்சு போன அம்மாவை தேடி பார்க்குறா. என்னால் என் பவரை யூஸ் பண்ணி அவளை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஓரளவு ட்ரேஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த கான்டினென்ட்டை சொல்கிறா. பெகரி கான்டினென்ட்டான். அங்கே ட்ராப் ஆகிருக்கா, ஆனால் உயிரோடு தான் இருக்காங்கிறா. இப்போ அடுத்த ரூடிசம் பார்த்து சொல்கிறா, அவள் சென்ட்ரல் கான்டினென்ட்டில் தான் இருக்கான்னு, ஆனால் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றி மேஜஸ்டி, நீங்கள் இதெல்லாம் சொன்னதுக்கு ராக்ஸின்னு சொல்கிறா. டக்குன்னு அப்படியே அங்கே வேனிஷ் ஆகிடுறா. இப்போ அப்படியே எரிஸோட டீம் கிட்டே சொல்கிறாங்க, பெகரி கான்டினென்ட் தான் நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங்னு. இப்போ ரூடிஸ் அவனோட பாஸ் செல்ஃப்க்கு போயிடுறான். என்கிட்ட எல்லாருமே பேச வந்தாங்க, கனெக்ட் பண்ண வந்தாங்க, ஆனால் நான் தான் அவங்க யாருமே கனெக்ட் பண்ண இல்லை. அவங்க என்ன தான் என் கண்ணு முன்னாடி எனக்கு கன்வின்ஸ் பண்ணல, எனக்கு பின்னாடி அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு டைமுக்கு மேலே யாருமே என்கிட்ட ரீச் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் எப்போச்சும் மாறும்னு நினைக்கிறேன். எனக்கு மாற்ற ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் அதெல்லாம் மாற்றி எழுதணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே என்னோட கனவாகவே போச்சுங்கிறான். இப்போ தான் ரூடிஸோட அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியோட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அங்கே ரூடிஸ் அவரோட அம்மாவுக்கு தூக்காரமாக இருக்கு, அதனால் ரூடிஸ் வந்து நான் கிளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சீக்கிரமாக படுங்கிறான். அவங்க அம்மா தேங்க்யூ ரூடி இதெல்லாம் பண்ணுறதுக்குங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கள் அம்மா உங்களுக்காக தானே நான் அதெல்லாம் பண்ணுவேங்கிறான். Rudy? Yeah?
I love you. இப்போ தான் இவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது. நான் இன்னும் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கல, அவங்கள போய் கண்டுபிடிக்கணுங்கிறான். இப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இவன் வீட்டை விட்டு வெளில வர மாதிரி காட்டுறாங்க. அதாவது போன தடவை மாறணும்னு நினச்சி மாறாமல் விட்டதை இப்போ மாற்ற இவனுக்கு சான்ஸ் கிடச்சோன்னே அதை எடுத்துக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ரூடியஸ் கிரேராட் நான் சொன்ன பேரன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா 5 வயசுலேயே ஒருத்தர் வந்து வாட்டர் மேஜில் வந்து அதுவும் பெஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ நீ சொல்லு, உனக்கும் அவனுக்கு இருக்க ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அவர் என்னோட சேவியர், என்னோட மென்டாராகவும் இருந்தார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறா. இந்த வேர்ல்டில் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னா நான் அவரை தான் சூஸ் பண்ணுவேங்கிறா. இதோட இந்த அனிமியோட சீசன் 1 பார்ட் 2 முடியுது. இதுக்கப்புறம் டேரெக்டாக சீசன் 2 தான். உங்களுக்கு சீசன் 2 வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போடலாம். இல்லை அடுத்து என்ன அனிமி வேணுமோ அதையும் கேளுங்க, அதையும் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.